this anointing is the Holy Spirit. அந்த அபிஷேகம் பரிசுத்த ஆவி. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும். என்னத்தை போதிக்குமா? சகலத்தையும் போதிக்கும். ஹலோ, உங்களுக்கு ஆவிக்குரிய சம்மந்தப்பட்ட காரியங்கள், உங்களுக்கு அறிவுபூர்வமான காரியங்கள் எல்லாத்தையும் போதிக்கும். ஒரு அப்பா கூட இருந்து எப்படி நல்லது கெட்டதை போதிக்கிறாரோ அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற அபிஷேகம் அது உங்களை என்னது வழி நடத்தி உங்களை போதித்து உங்களை பார்த்துக்கும். அல்லேலூயா. ஹலோ, திஸ் அனாயிண்டிங் கேளுங்க, திஸ் அனாயிண்டிங் இஸ் த ஹோலி ஸ்பிரிட். அந்த அபிஷேகம் பரிசுத்த ஆவி. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுறது அந்த அபிஷேகம் யார்? பரிசுத்த ஆவியானவர். ஸோ அவர் தான் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். அதனால் நீங்கள் அவரோடு கூட பயணம் பண்ணும்பொழுது, நீங்கள் ஒரு வசனத்தை எடுக்கும்பொழுது உங்களுக்கு அதுலேருந்து வெளிப்பாடுகள் வருதுன்னா அது அவர் தான் கொடுக்குறாரு. அந்த வெளிப்பாடு நீங்கள் வாசிக்கும்போது உங்களுடைய இருதயத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், உங்களை உற்சாகப்படுத்தும். அப்படின்னா அது அவருடைய வேலை. எதிர்மறையானது பொய்யெலாம் வந்துச்சுன்னா அது வராது, அது ஒத்து வராது. ஏன்னா அங்கே சொல்லுது, அவர் போதிக்கிற காரியம் நிஜம், சத்தியம், அது பொய்யல்ல. அல்லேலூயா.